சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நல்ல காலம் வருகிறது என்று சொன்னால் மட்டும் போதுமா? தெய்வம் அந்த நல்ல காலம் வருவதை எப்படி உன்னால் உணர முடியும் என்பதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்று உன் அப்பா, இந்த சாய் அப்பா உனக்கு அதை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதனை நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகளின் மூலமாக நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விட வேண்டும். நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமும் உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால், கெட்ட காலம் முடிவடைந்து நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகும். நல்ல அறிகுறிகள் இவை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது. என்ன சாயப்பா சொல்கிறாய்? என்ன நடந்தாலும் எனக்கு நேரம் கெட்ட நேரம்தான். என் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நான் நல்ல நேரத்தை அனுபவிப்பதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகிறாய் அல்லவா? உனக்கான நல்லதை நான் உணர்த்துவேன். உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முழுமையாக உனக்கு என்னவென்று புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாகவே வழிநடத்தி என் குழந்தை நல்வழிப்படுத்த நான் விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட விஷயங்களும் பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்கும்படி நான் எப்பொழுதுமே உனக்கு துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா உனக்கு துணை இருந்து உனக்கான இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு, சரி போகட்டும், நடக்கக்கூடிய அறிகுறிகளை இங்கு உன் அப்பா நான் சொல்ல நீ தெரிந்து கொண்டாய். அதன் பிறகு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளுமே நமக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ உணர வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்ற புரிதலும் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த காலமும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் விரும்பியது போல பல தருணங்களை இனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் நமக்கு எந்நாளாலும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே உணர்த்தும்படி உன்னை நிச்சயமாக வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலம் உனக்கு என்ன தந்து விட்டது என்பதனையெல்லாம் யோசித்து என் குழந்தை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை இந்த வாழ்க்கை சரியாக மீட்டெடுத்து வருகிறது. சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை நீ எப்பொழுது மறக்கக்கூடாது. உன் அப்பா சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்திற்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் எந்த விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையில் சொல்லி சொல்லி ஒருவருக்கு புரிய வைக்க முடியாது. சில அனுபவங்கள் அவர்களுக்கு பல விஷயங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். அனுபவத்தை கொண்ட இந்த வாழ்க்கையில் பல நல்ல தருணங்களை நீ பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு என்று நிலையானதாக நிலைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் இனி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும். இந்த காலம் இனி முழுக்க முழுக்க என் குழந்தை உனக்கான முயற்சியை நீ முழுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாமும் சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை இழந்ததை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்காக உன் அப்பா சொல்லும். இனி உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தெளிவான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இந்த அப்பா நான் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் பாதையில் இப்பொழுது நடக்கத் தொடங்கி இருக்கிறது. நான் சொல்கின்ற அறிகுறிகள் ஒவ்வொன்றாக என் குழந்தை நீ கேட்டு தெரிந்து கொள்கிறாயா? என்ன சொல்ல வருகின்றேன் என்பது உனக்கு அப்பொழுது புரிந்துவிடும். என் குழந்தையே, அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை யாரோ தட்டி எழுப்புவது போல ஒரு உணர்வு, அந்த உணர்வை ஏற்பட்டு நீ தானாகவே விழித்துக் கொள்வாய். இப்படி உனக்கு தொடர்ச்சியாக நடக்கிறது என்றால் காலை சரியாக 3 மணியிலிருந்து 5 மணி, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் யாரோ உன்னை தட்டி எழுப்புவது போல ஒரு உணர்வு தோன்றி நீ விழித்து விடுகிறாய் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை தட்டி எழுப்புவது இந்த நேரத்தில் கண் விழித்து உனக்கு நல்லது நடத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் கனவில் தெய்வம் அல்லது அம்மன் தரிசனம் அடிக்கடி காண்பது, உன்னுடைய கனவில் தெய்வம் அடிக்கடி வருகிறது என்றால்
உனக்கு நல்ல நேரம் நல்ல காலம் வரப்போகிறது என்பதனை அது அறிகுறிகளாக உனக்கு காண்பித்து கொடுக்கிறது. என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு உள் உணர்வில் மனம் திடீரென்று இலகுவாகவும் அமைதியாகவும் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் கிடைப்பது போலவும் ஒரு உணர்வு ஏற்படும். சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? அதாவது என் குழந்தை, நீ அதிகமான அழுத்தத்தில் இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். அதிகமான தேவையற்ற சோதனைகளினால் நீ துவண்டு போய் இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, அந்த நேரத்தில் உன்னுடைய மனது சற்றென்று ஒரு அமைதி அடைந்து ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து விடுகிறது என்றால், இதுவும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்பதனை காட்டும் அறிகுறிகளை என்பது நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, வீட்டிற்கு வெளியே அடிக்கடி கோமாதா வந்து அம்மா அம்மா என்று கூப்பிடுவது போல, அம்மா என்று கோமாதா உன் இல்லத்தின் வாசல் வந்து கூப்பிட்டு செல்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. தெய்வத்தின் அருள் உன்னை தேடி வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லாம் பார்த்தாலே நம் வீட்டு குழந்தைகள் போல ஒரு சந்தோஷம் உடனே அந்த குழந்தைகளை பார்த்து உனக்கு ஒரு புன்னகையும் வந்துவிடும். இப்படி மட்டும் நீ செய்து கொண்டு இருப்பாயானால் உன்னை தேடி தெய்வம் வந்துவிட்டது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்திருக்கின்ற தெய்வம் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அடிக்கடி இறைவனின் பெயர் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும், அல்லது எங்கே போனாலும் தெய்வத்தின் திரு உருவத்தை நீ கண்டு கொண்டிருப்பாய். உன் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? இது போன்று சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்றுமென்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று தானே அர்த்தம். இது புரியாமல் என் குழந்தை எதையாவது எண்ணிக்கொண்டு நீ கலங்கிக் கொண்டிருப்பது நியாயமாகுமா? இது தெரியாமல் என் குழந்தை எதையாவது யோசித்து நீ மனம் வருந்திக் கொண்டிருப்பது நியாயமாகுமா? நிச்சயமாக நல்லதை நடத்த உனக்கு தெய்வம் துணை இருக்கும்பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நம்பு. உன்னோடு இந்த அப்பா துணை இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நம்பு. நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பது எல்லாம் இனி உன்னை நிச்சயமாக முழுமையாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். தெய்வம் எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்க உன்னை ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவது கிடையாது. எந்த நேரத்திலும் நீ சரியான ஒன்றை புரிந்து கொண்டு வந்திருக்க நீ மறந்துவிடக்கூடாது. அப்பா உனக்காகவே இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் காண ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என்று உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரம். இனி எதையுமே என் குழந்தை நினைத்து கலங்காதே. நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் கொடுக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சாயப்பா தன் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷமான விஷயங்களைக் கண்டு பேரானந்தம் எப்பொழுதும் எனக்குள் தானாகவே வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறக்காதே. இத்தனை காலம் என் குழந்தை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான தீர்வுகளை இனி என்றும் என்றென்றும் உனக்கென சரியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கே உன்னை அறியாமல் பல உணர்வுகள் தோன்றும். அதாவது தெய்வத்தின் சக்தியை தாங்கிய உணர்வுகள் உனக்குள் தோன்றும். தெய்வமும் உன்னை சுற்றி இருப்பதை உணர்த்தும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும். என்ன நடக்கிறது என்பதும் எல்லாமும் என் குழந்தையினுடைய மனதை வேதனைப்படுத்தாமல் இனி உனக்கும் நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அப்பா துணை இருக்கும் இந்த வாழ்க்கை இனி ஒருபொழுதும் உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்து விடாது ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் துணை இருந்து உனக்காக சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கான நல்ல நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. அத்தனை நிலையிலும் உன்னை நான் வாழ வைக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ ஒரு காலமும் விட்டுவிடாதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ யோசித்து பெறக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சாயப்பா உனக்காகவே துணை இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்பாவின் அன்போடு உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். தெய்வம் முன்னின்று ஒன்றை சொல்லித் தரும்பொழுது அதில் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக அழகானதாக காண வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்குரிய ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து முன்வர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் இனி உனக்கு சாதகமான ஒன்றை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்காதே.
நிச்சயமாக வெற்றிகளோடு இந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக வாழ்ந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக சந்தோஷங்களினால் இந்த வாழ்க்கை உன்னை தெளிவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. இது போன்ற சந்தோஷங்களும் இது போன்ற தருணங்களும் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாது. என் குழந்தைக்கு தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைத்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பா துணை இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாமும் தெளிவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நேரமும் நல்லதொரு சூழ்நிலையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லி தந்திட்ட எல்லாம் உன்னோடு துணை இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நான் சொல்லித் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்க தயாராகிவிட்டது. எப்பொழுதும் போல எதையாவது நீ செய்து கொண்டிருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி வருந்துவதை விட ஏதாவது ஒரு நிலையில் தெய்வம் நமக்கு சில அறிவுரைகளை காட்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உன் அப்பா நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.